எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு உற்சாகமாக இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் தங்கராஜ் அவர்கள் முன்பாக வந்து நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி வரவேற்கலாம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சபையார், அருமையான அன்பு பாஸ்டர், அவருடைய துணைவியார் பாஸ்டர் அம்மா, என்னோடு கூட வந்த அருமையான சபை மூப்பர்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பட்டணத்தில் வந்து உங்களோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு உங்களோடு ஆராதிக்க, செபிக்க, உங்களோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த மேலான தயவுக்காக ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே போக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். அதை எடுத்து வைத்து கொள்ளலாம். 5ஆம் அதிகாரம் நீங்கள் அதிலே வைத்து கொண்டா போதுமானது. 5வது அதிகாரம் 17வது வசனம் முதற்கொண்டு 26வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்கள் நடுவிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:17 முதல் 26 முடிய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வந்த நாளிலே 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆண்டவர் அங்கே பலத்த காரியங்களை செய்தபோது வல்லமை விளங்கினது. வல்லமை விளங்கினதை கேள்விப்பட்ட சிலர் ஒரு திமிர்வாதக்காரனை அவர் அண்டையில் கொண்டு வந்தார்கள். அவர் அண்டை கொண்டு வந்து அவர் அண்டைக்கு கொண்டு போக இயலாத ஒரு காரணத்தினால் கூரையை பிரித்து அவர் நடுவே வைத்தார்கள். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை குணமாக்கினார். பிறகு அவனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னான். சொன்ன மாத்திரத்திலே அவன் எழும்பி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போனான். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 5ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை எல்லாரும் இப்போ வாசிக்க போகிறோம். லூக்கா 5:26 ஒருவர் வாசிக்கலாம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் கவனிக்கணும், அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அந்த 26வது வசனம் சொல்லுகிறது, திமிர்வாதக்காரன் சுமந்து கொண்டு வந்து வைக்கப்பட்ட திமிர்வாதக்காரன் அவன் எழும்பி போது நடந்து தன் வீட்டுக்கு தன் படுக்கை எடுத்து கொண்டு போகிறதை கண்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. பயந்து ஆச்சரியப்பட்டு, இன்று நாங்கள் ஆச்சரியத்தை கண்டோம் என்று சொல்லி எல்லாரும் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த 5வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது போல, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் எல்லாரும் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு உங்கள் நடுவிலே ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளும்படி அடியேனை உற்சாகப்படுத்தினார். அந்த வார்த்தையை உங்கள் நடுவில் சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க இருக்கிறேன். கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலே உமது சமூகத்தில் கூடியிருக்கிற தேவ பிள்ளைகளோடு இணைந்து உமது வார்த்தையை நாங்கள் சொல்ல கர்த்தர் இன்றைக்கு நீ எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதில் கேட்ட நல்ல வார்த்தையின்படி இன்று இவர்கள் அதிசயத்தை காண உதவி செய்யும்.
உமது வல்லமை விளங்கட்டும், தடைகள் மாறட்டும். அப்படியே நீர் எங்கள் நடுவில் மகிமைப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த பகுதி சொல்லுகிறது, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். அந்த கூடியிருந்த பார்த்த எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். இந்த சத்தம் கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லும்படி சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. இன்றைக்கு நாம் தியானிக்கிற தலைப்பை உங்களுக்கு சொல்லி நான் இந்த செய்தியை ஆரம்பிக்கிறேன். அதிசயத்தை காண்பீர்கள். தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில அங்க சொல்லப்பட்டது, அதிசயத்தை இன்று கண்டோம். இந்த சத்தம் கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்துக்கு வந்ததற்கு பிறகு இன்று நீங்கள் அதிசயத்தை காண உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். உங்க ஜெப வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். உங்க சபையில கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி சத்துருக்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்புகிறதை அல்ல, நீங்கள் கண்டதை அல்ல, நீங்கள் காணாததை செய்கிறவர். நாம் எதிர்பார்த்ததை அல்ல, அதற்கு மேலானவைகளை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதிசயம் என்று சொன்னால் ஏதோ நமக்கு தெரிந்ததோ அல்லது நமக்கு புரிந்ததோ அல்லது நமக்கு விளங்கினதோ அல்ல. நாம் எதிர்பார்த்ததுக்கும் நாம் கிரகிக்க முடியாத சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்போது நடக்கிறதே நடந்தால் அது அதிசயம் அல்ல, இதுவரைக்கும் நடக்காதது நடந்தால் அதுக்கு பேர் அதிசயம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்போது நடந்தது போல இருக்காது, இனிமேல் நடக்காததையும் தேவன் நடக்க பண்ணுவார். ஆச்சரியங்களை உண்டாக்குகிறவர், அதிசயங்களை உண்டாக்குகிறவர், கிரகிக்க முடியாத அற்புதங்களை தேவன் செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவரை நம்புகிற யாவரையும் அவர் கனம் பண்ணுகிறவர். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் அதிசயமாய் நடத்துவாராக. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்வார். தேவ பிள்ளைகள், உங்களுடைய சரீரத்தில் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். வியாதியில கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். அந்த திமிர்வாதக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திமிர்வாதக்காரன் என்று சொன்னால் கை கால் விளங்காதவன் என்று அர்த்தம். அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்து வைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஆண்டவர் அந்த இடத்துல ஜெயம் எடுத்து சீஷர்களை அழைத்து கொண்டு அவர் தன் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த போது மத்தேயு 4:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அண்டை வந்த அநேகர் அவரை சொஸ்தமாக்கினார். அதிலே திமிர்வாதக்காரர்களும் உண்டு. திமிர்வாதக்காரன் என்று சொன்னால் கை கால் விளங்காதவர்கள். அந்த கை கால் விளங்காதவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். இயேசு அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, இன்று நாங்கள் அதிசயத்தை கண்டோம் என்று சொல்லி அநேகர் பயந்தார்கள். தேவ பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணும்போது உங்களை எதிர்த்தவர்கள், பார்க்க வந்தவர்கள் பயந்து அவர்கள் அதிசயத்தை நாங்கள் இன்று கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக விசுவாசிக்கிற நம்புகிற இந்த நாளில், இந்த சுதந்திர தின நாளிலே தேசத்துக்காக ஜனங்களுக்காக மன்றாடும்படி கதறும்படி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்ய வல்லவர். கை கால் விளங்காத ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர், அதிசயம் செய்ய வல்லவர் என்று சொன்னார். இன்றைக்கு தேசத்துக்காக உங்களுக்காக இந்த கதறி, அதாவது சிறைப்பட்டு போயிருக்கிற அல்லது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களுக்காக ஜெபிக்கும்படி மாறப்படும்படி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை செய்யாம விட்டுருவாரா? அல்லேலூயா. உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வாராக. கவனிக்கலாம், எப்போது ஆண்டவர் அதிசயம் செய்வார், யாருக்கு ஆண்டவர் அதிசயம் செய்வார்? அல்லேலூயா. கர்த்தர் அதிசயம் செய்கிற தேவன். அதிசயம் யாருக்கு செய்வார், எப்போது செய்வார்? இந்த பகுதியில் இருந்தே சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். முதலாவதாக நீங்கள் கவனித்து பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம்
19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். தட்டோடுகள் வழியாக அதை பிரித்து வீட்டின் நடுவாக இயேசுவுக்கு முன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செய்து விட்டார்களா? இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கும் போது எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இயேசுவுக்கு முன்பாக அந்த மனுஷனை கொண்டு வந்து வைத்தார்கள். நீங்கள் கவனிக்கும் போது இந்த மனுஷனை வீட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்லாதபடிக்கு அங்கு ஜனக்கூட்டம் நிறைந்திருந்தது. இப்போ இயேசுவுக்கு முன்னதாக வந்து வைத்த மனுஷனை ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். அவன் எழுந்து புறப்பட்டான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு அதிசயத்தை கர்த்தர் செய்தார் என்று சொன்னார்கள். அப்படியானால் எது அதிசயம்? இந்த மனிதன் எழும்பி நடந்து போனது அதிசயம். அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். கை கால் விளங்காத ஒரு மனுஷன் எழும்பி நடந்து போகிறானே என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள், தேவனை மகிமைப்படுத்தி, இன்று நாங்கள் அதிசயத்தை கண்டோம். அப்படியானால் அதிசயத்தை தேவன் யாருக்கு செய்வார்? முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பாருங்கள். மத்தியில், அதாவது ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை இறக்கினார்கள். அப்படியானா ஒரு மனுஷனுக்கு அதிசயம் எப்போ நடக்கும் அப்படி என்றால் நீங்கள் கவனிக்கணும். அந்த மனுஷன் தான் வீட்டில் இருந்ததனால அதிசயம் நடக்கல, அல்லது அங்க வந்ததனால அதிசயம் நடக்கல, அல்லது ஜனங்கள் நடுவில் இருந்ததனால் அதிசயம் நடக்கல. அங்க வார்த்தை சொல்லப்படுது, இயேசுவுக்கு முன்பாக இறக்கினார்கள். முதலாவது சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு முன்பாக வாருங்கள். எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அதிசயத்தை செய்வார். இந்த மனுஷன் எங்கேயோ இருந்த மனுஷன், யாரோ தெரியல, வீடு எங்க இருக்கோ தெரியல, எந்த ஊரோ எந்த மனுஷனோ தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா அந்த மனுஷனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், அதிசயத்தை தேவன் யாருக்கு செய்வார் என்றால், ஆண்டவருக்கு முன்பாக யார் வந்து நிற்கிறார்களோ, கிறிஸ்துவுக்கு முன்பாக யார் நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லவர். இந்த மனுஷன் கை கால் விளங்காதவனாக இருந்தான். அந்த மனுஷன் எங்கெங்கயோ போயிருப்பான், அதிசயம் நடக்கல. எத்தனையோ பேருக்கு முன்பாக போயிருந்திருப்பான், அதிசயம் நடக்கல. எங்கெங்கயோ போயிருந்திருப்பான், அதிசயம் நடக்கல. ஆனா இப்ப அதிசயம் நடந்தது. காரணம் என்ன? ஜனங்களுக்கு முன்பாக வந்ததுனால அல்ல, அல்லது தான் வீட்டில் இருந்ததுனால அல்ல, இல்ல இங்க வந்ததுனால அல்ல. எதனால அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? இயேசுவுக்கு முன்பாக இருந்ததனால. அந்த மனுஷனை இயேசுவுக்கு முன்பாக படுக்கையோடு இறக்கினார்களாம். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற முதலாவதாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக வாருங்கள். உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை காண பண்ணுவார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்னதாக வாராங்களோ அவங்க வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை காண பண்ணுவார். இந்த சத்தம் கேட்கிற தேவ பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னதாக வந்திருக்கிறீர்கள், அவருடைய சன்னதிக்கு முன்னதாக வந்திருக்கிறீர்கள், அவருடைய சரீரமாகிய சபையண்டில் வந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், 7 குத்து விளக்கை 7 நட்சத்திரங்களை கையில் உடையவராக 7 பொன் குத்து விளக்கின் நடுவிலே அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த 7 பொன் குத்து விளக்கின் நடுவில் உலாவுகிற தேவன். அந்த பொன் குத்து விளக்கு என்ன? அவருடைய சரீரமாகிய சபை. சபையின் நடுவில் அவர் உலாவுகிறார், சபையின் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த சபையின் நடுவிலே இன்றைக்கு ஜெபிக்கும்படி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவார். ஜெபிக்க வந்திருக்கிறீர்களே, மன்றாட வந்திருக்கிறீர்களே, கதற வந்திருக்கிறீர்களே, தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். அந்த மனுஷனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னதாக அவர் சரீரமாகிய சபையிலே அவர் உலாவுகிற இடத்திலே, அவர் வாசம் பண்ணுகிற இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறபடியினா உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுக்கும் இதுவரைக்கும் தடைப்பட்டு போன காரியத்தில், இதுவரைக்கும் பிரிந்து போன காரியத்தில், இதுவரைக்கும் சமாதானம் இல்லாத வாழ்க்கையில, உங்களுடைய வேலையில, உங்க பிசினஸ்ல,
பிசினஸ்ல, உங்க படிப்பில, உங்க குடும்ப உறவுல கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவா. காரணம், இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறபடினா, கிறிஸ்துவுக்கு முன்னதாக வந்திருக்கிறபடினா, யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார்களோ அவர்களை தேவன் அதிசயமாய் நடத்துவா, அதிசயத்தை காண பண்ணுவா. அல்லேலூயா. ஒரு திமிர்வாதக்காரன் இயேசுவுக்கு முன்பாக வந்த ஒரு மனுஷனையே கர்த்தர் அதிசயமாய் காண பண்ண முடியும்னா, அதிசயத்தை காண பண்ண முடியும்னா, இன்றைக்கு நமக்கு செய்வது அதிக நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவன் அப்படி செய்வாராக. அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன். எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்கு முன்னதாக வந்து நிற்கிற ஒரு பழக்கம் இருக்கிறதோ, ஒரு அனுபவம் இருக்கிறதோ, ஜபத்தில் தேவ சமூகத்துக்கு போகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறதோ, மாத்திரமல்ல ஜப நேரங்களிலே ஆலயத்தில் வந்து செபிக்கிற மன்றாடுகிற பழக்கம் இருக்கிறதோ, எந்த ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவின் சமூகத்தை விடாம இருக்கிறார்களோ அவர்களை தேவன் அதிசயங்களை காண பண்ண வல்லவர். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக நிற்க பழகிட்டா, அந்த மனுஷனுக்கு முன்னதாக தலை குனியவே மாட்டான். இயேசுவுக்கு முன்பாக நிற்க அனுபவம் உள்ளவர்கள், பழக்கமுடையவர்கள் எந்த ஒரு மனுஷனுக்கு முன்னதாகவும் தலை குனிய மாட்டார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் கனம் பண்ணப்படுவார்கள், அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், அவர்கள் வெட்கப்படவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக நிற்கிற பழக்கமுடையவர்கள், அனுபவம் உடையவர்கள். அவர்களை தேவன் அதிசயமாய் நடத்துவார். அதிசயங்களை அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவார் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வயதான காலத்திலே வேதம் லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அங்கே சகரியா என்று சொல்லப்பட்ட தேவ மனிதன் தேவ சமூகத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக தேவ சமூகத்தில் போய் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளை கவனியுங்கள். வயதான காலத்திலே ஆண்டவர் அந்த மனுஷன வாழ்க்கையிலே அதிசயத்தை காண பண்ணுகிறார். 8, 9 கர்த்தருக்கு முன்பாக நிற்க ஒரு பழக்கம் இருந்தது. அந்த சகரியாவுக்கு கர்த்தர் என்ன அதிசயம் செய்தார் தெரியுமா? 13வது வசனம் சொல்லுகிறது, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. தேவ பிள்ளைகளை கவனித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் போய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பழக்கமுடைய ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் எப்படி கனம் பண்ணுகிறார், எப்படி ஆச்சரியப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். அந்த மனுஷன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன அதிசயம் செய்தார். வயதான நாட்கள், வயது சென்று விட்டது, காலம் சென்று விட்டது. ஆனா தேவன் முன்பாக நிற்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஆனா கர்த்தர் 13ஆம் வசனத்தில் அந்த மனுஷனை அதிசயம் காண பண்ணுகிறார். வயதான ஒரு தாத்தா பாட்டிக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்து அதிசயத்தை காண பண்ணினா. உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பழக்கம் இருந்தா, வயதானாலும் சரி, நாட்கள் கடந்து போனாலும் சரி, தாமதித்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் அதிசயத்தை காண பண்ணுவா. நம்புங்கள். காலம் சென்று விட்டது, நாட்கள் சென்று விட்டது, மாதங்கள் சென்று விட்டது, வருடங்கள் சென்று விட்டது. என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு விட்டது, சரீரம் என்னுடைய வியாதிப்பட்டு விட்டது, நாட்களை கடத்தி விட்டோமே, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்குமா? இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? இதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னு எதிர்பார்த்தா, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு பழக்கம் இருந்தா, எவ்வளவு சரீரத்தில் பலவீனங்கள் வந்தாலும், எவ்வளவு நாட்கள் ஆனாலும், உங்க சரீரங்கள் எவ்வளவு வயது சென்றாலும் சரி, உங்களால் இயலாது, முடியாது, ஆகாது என்று சொல்லி உங்கள் எண்ணங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு பழக்கம் இருக்குமானா, உங்களுக்கு தேவன் அதிசயத்தை காண பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லவர். நம்புங்கள், நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. கவனித்து பார்க்கும்போது அதே லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்த்தா, அந்த அற்புதம் என்ன வேதம் சொல்லுகிறது? யோவான் ஸ்நானகனை குறித்து. அந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தானா, எலியாவின் ஆவியை உடையவனாக, பலமுள்ளவனாக அந்த மனுஷன் அவருக்கு முன் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். அந்த சந்ததியை பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பழக்கமுடைய ஒரு தேவ பிள்ளைகளுடைய சந்ததியை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பழக்கம் இருந்தா உங்க சந்ததியை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க சந்ததியை, உங்க சந்தானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீங்கள் நம்புங்கள். இன்றைக்கு இந்த நாளிலே தேவனுக்கு முன்னதாக நிற்கும்படி, மன்றாடும்படி, ஜெபிக்கும்படி, தேவ சமூகத்தில் பாரப்படும்படி வந்திருக்கிற உங்களையும், உங்கள் சந்ததியையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவா. உங்க குடும்பத்தில் ஆச்சரியங்கள் நடக்கும் என்பதை சொல்லுகிறேன். அல்லேலூயா.
நீங்க தேவ சமூகத்துக்கு வாருங்கள், தேவனுக்கு முன்னதாக வாருங்கள். இளைய குமாரனை பாருங்கள், தேவனை விட்டு, அதாவது தகப்பனை விட்டு தூரம் போக போக உறவு போனது, சாயல் மாறினது, எல்லாம் இழக்கப்பட்டான், எல்லாம் இழந்தான். தகப்பனை விட்டு தூரம் போக போக எல்லாம் இழந்து விட்டான். உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்போது அந்த மனுஷன் தகப்பன் அண்டைக்கு வந்தானோ, தகப்பனுக்கு முன்பாக நிற்க வந்தானோ, அன்றைக்கே கர்த்தர் மாற்றினா, சாயலை மாற்றினா, சூழ்நிலையை மாற்றினா. அந்த மனுஷன் வந்தது ஒருவேளை சாப்பாட்டுக்காக வந்தான், வேலைக்காரர்கள் ஒருவனாக வந்தான். அந்த இளைய குமாரன் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணினா. அவன் என்ன நினைச்சு வந்தான்? நான் வேலைக்காரர்கள் ஒருவனா இருக்கணும்னு நினைச்சு வந்தான், எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதுன்னு வந்தான். ஆனா தேவன் என்ன செய்தான்? தகப்பன் என்ன செய்தான்? வேலைக்காரனாக அல்ல, தன் குமாரனாக அவர் நேசித்தார். அல்லேலூயா. ஒருவேளை சாப்பாடு இல்லை, அதுக்கு பிறகு பூர்த்தியான சாப்பாடு, விருந்து சாலையாய் மாறிவிட்டது. உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க தேவனுக்கு முன்பாக வராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை காணவே முடியாது. அல்லேலூயா. எப்போது நாம் தேவன் அண்டைக்கு வருகிறோமோ, அந்த இளைய குமாரன் வாழ்க்கையில் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவா. அதிசயம் நடக்கும். என்றைக்கு அவன் திரும்பி வந்தானோ அன்றே அதிசயம் நடந்தது. எத்தனையோ நாட்கள் கழித்து அல்ல, சில மாதங்கள் கழித்து அல்ல, எப்ப திரும்பி வந்தானோ அப்பவே அதிசயம் நடந்தது. உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க திரும்பி வந்தா, தகப்பன் அண்டையில் வந்தா, நீங்க இயேசு அண்டை நின்றா, கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தா, உங்களுக்கு தேவன் அதிசயத்தை காண பண்ணுவார். அல்லேலூயா. என்றோ அல்ல, என்றைக்கு நீங்க நிக்கிறீங்களோ அன்றைக்கே அற்புதம், என்றைக்கு நீங்க நிக்கிறீங்களோ அன்றைக்கே அதிசயம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னா, சங்கீதம் 16:8 வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னா, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன், அவரை எப்போது எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறதுனால நான் என்ன செய்ய போறதில்லைன்னு சொன்னா, நான் அசைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அல்லது கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நிற்க வைக்கக்கூடிய அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குமானா, ஆண்டவர் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, உங்களை அசைக்க பண்ணும்படி வரக்கூடிய எந்த காரியத்தையும் மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டான். உங்களை அசைக்க பண்ணுகிற, உங்களை பலவீனப்படுத்துகிற, உங்களை சேதப்படுத்துகிற எந்த வல்லமையும் உங்களை சேதப்படுத்தாதபடி, அசைக்காதபடி கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை பண்ணுவா, அற்புதத்தை காண பண்ணுவா. நம்புங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கணும், இல்லைன்னா அவரை உங்களுக்கு முன்னாடி நிறுத்தணும். அல்லேலூயா. நீங்க அப்படி செய்தா உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை காண பண்ணுவா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது மோசையோடு கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்னா, நீ எப்போது எனக்கு முன்பாக வந்து நிற்கிறபடினா நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னா, கிருபாசனத்தில் இருந்து நான் உன்னோடு பேசுவேன். எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பழக்கம் இருக்குதோ, அந்த தேவ பிள்ளையோடு கர்த்தர் பேசுவா. அந்த பழக்கம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்குமானா அவர்களுக்கு தான் அதிசயம் நடக்கும். மோசேயின் வாழ்க்கையில தான் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணினா. தேவ பிள்ளைகள் நம்பணும். அல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் எப்பவும் பேசுவார். ஆண்டவரே, அந்த தண்டை நான் பின் தொடரட்டுமா வேண்டாமா, கர்த்தர் பேசுவார். ஆனா தனக்கு முன்னதாக நிறுத்த அல்லது தேவனுக்கு முன்னதாக நின்று தேவனோடு உறவு கொள்ளாத ஒரு மனுஷன் சவுலோடு கர்த்தர் பேசல. ஊரிம் தும்மிம் எதை கொண்டும் கர்த்தர் பேசல. ஆனா கர்த்தரோடு அல்லது கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி வைக்கிற பழக்கமுடைய தாவீதோடு கர்த்தர் பேசினார். பழக்கமில்லாத சவுலோடு கர்த்தர் பேசல. அதிசயம் சவுல் வாழ்க்கையில நடக்கல. ஆனா கர்த்தரோடு பேசுகிற அல்லது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் உள்ள தாவீதின் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னா, ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு என்று சொன்னார். அந்த தேவ மனிதன் எப்போது கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க ஆரம்பித்தாரோ, அதற்கு பிறகுதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணினார். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் அதிசயம் நடந்தது. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் அற்புதம் அந்த மனிதனுடைய சரீரத்தில், மனைவியிடத்தில் கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணினார். அல்லேலூயா.
எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் காரணம் சொல்லாதபடி தேவ சமூகத்தில் இருக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். தானியேல் எவ்வளவு பெரிய மனுஷன், தேசத்தில் உயர்த்தப்பட்டிருந்தாலும், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தாலும், அந்த தேவ மனுஷன் தன்னுடைய தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளலையே. தேவன் அண்டை போய் நிற்கக்கூடிய ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளலையே, விட்டு விடவில்லையே. எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும், எவ்வளவு மேன்மைகள் வந்தாலும், தேவனுக்கு முன்பாக நிற்பதிலே அந்த மனுஷன் கருத்தா இருந்தாரே, தேவன் உயர்த்தினாரே. ஆண்டவர் சொல்லுகிறான், எனக்கு முன்பாக நிற்க இன்றைக்கு ஆள் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, விண்ணப்பம் பண்ண ஆள் இல்லை என்று கண்டு அவர் ஆச்சரியப்பட்டாரா? எந்த நேரத்தில் அவர் ஆச்சரியப்பட்டார்? ஏசாயா 59:16 முதல் பகுதியை வாசிக்கும் போது, விண்ணப்பம் பண்ண ஆள் இல்லை என்று கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு, அவருக்கு முன்பாக நிற்கிறதற்கு, அவரோடு நிற்கிறதற்கு ஆள் இல்லை என்று கண்டு அவர் ஆச்சரியப்பட்டாரே. எந்த காலத்தில், எந்த சூழ்நிலை அவர் ஆச்சரியப்பட்டார்? எப்படிப்பட்ட நேரத்தில் அவர் யாரும் இல்லை என்று சொன்னார்? 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எந்த நேரத்தில் அவர் ஆச்சரியப்பட்டார்? 14. நல்ல கவனிங்க. எந்த காலத்தில், எந்த சூழ்நிலையில ஒருவனும் இல்லைன்னு சொன்னார் தெரியுமா? நியாயம் பின்னிட்ட காலம். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலத்தில் நாம் வசித்து வருகிறோம். நியாயம் பின்னிட்டு இருக்கிற காலம் பிரதர், நியாயம் பின்னிட்டு இருக்கிற காலம் சகோதரிமார்களே, இது நியாயம் பின்னிட்டு இருக்கிற காலம். நீதி தூரமாய் நின்றது. இன்றைக்கு நீதி இல்லாத ஒரு காலம், நீதி தூரமாய் இருக்கிற காலம். நியாயம் இல்லை, நீதி தூரமாய் இருக்கிற காலம். சத்தியம் வீதியில இடறி, இன்றைக்கு சத்தியத்தை பேசினா அதை கேட்கிற மக்கள் இல்ல. சத்தியம் இன்றைக்கு வீதியில் இடறி போயிருக்கிறது. யதார்த்தம் வந்து சேரமாட்டாத ஒரு காலம். அடுத்த வசனம், சத்தியம் தள்ளுபடியாயிற்று. கவனிங்க, இன்றைக்கு சத்தியம் தள்ளுபடியாயிற்று. எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் என்கிற ஒரு காலம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ எனக்கு முன்பாக நிற்கக்கூடிய மனுஷன் இல்லையே. இன்னைக்கு சத்தியத்தை பேசினா கேட்கிற மக்கள் இல்லையே. மறுபடியும் 15ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். சத்தியம் தள்ளுபடியாயிற்று. கவனிங்க, சத்தியம் தள்ளுபடியாயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன், நீங்க பொல்லாப்பை விட்டு விலகணும், பாவத்தை விட்டு விலகணும்னு நினைச்சா வேதம் சொல்லுது, அவனை என்ன பண்ணுதான்? உலகம் என்ன செய்தான்? கொள்ளையாகிறான். பாவத்தை விட்டு வாழ நினைச்சா வாழ முடியல பிரதர், பாவத்தை விட்டு வாழ முடியல. சத்தியம் தள்ளுபடியாகுது. பாவத்தை எதிரா நிற்க முடியல. பாவத்தை எதிரா நின்னா கொள்ளையடிக்க கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்க்கிறாரையோ. சத்தியத்தை கேட்கிற மக்கள் இல்லையே. சத்தியத்துக்காக வாழுகிற மக்களை பார்த்தா, சத்தியத்துக்காக நிக்கிற ஒரு கூட்டத்தை எதிர்க்கிற, சத்தியத்துக்காக நிக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை கொள்ளையாக்குகிற ஒரு மக்கள் எழும்பி இருக்கிற ஒரு காலத்துல ஆண்டவர் பார்க்கிறாரு. ஐயோ, கர்த்தர் பார்த்து சொல்றாரு, இது நியாயம் இல்லையே, இது நியாயம் இல்லையே. சத்தியம் தள்ளுபடியாகுதே. சத்தியத்துக்கு வாழ்கிற மக்கள் கொள்ளையாக்கப்படுகிறார்களே. பாவத்தை விட்டு விலகுகிற மக்கள், அவர்கள் பலவிதமான காரியத்தினால் அகப்பட்டு அவர்களை சேதப்படுத்துகிறானே சத்துரு. இது நியாயம் இல்லையே. ஆண்டவர் வருத்தம் உள்ளவரானா, ஆண்டவர் கோபமுடையவரானா, விசனப்பட்டு விட்டாரா? ஆண்டவருடைய கோபம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரதர் சிஸ்டர், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற காலம் இது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கோபமுடையவரானா, ஆண்டவருடைய கோபம் இன்னைக்கு இந்த தேசத்துல பற்றி எரிகிறதற்கு முன்னதாக ஆண்டவர் சொல்லு, இதை கோபமுள்ளவராகி அவர் சொன்னார், ஒருவனும் இல்லை என்று கண்டு. கவனிங்க, பார்த்தீங்களா ஏன் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார்? சத்தியம் இல்ல பிரதர், நியாயம் இல்ல பிரதர், நீதி இல்ல பிரதர், இல்லாததுனால ஆண்டவர் கோபப்படுகிறார், ஆண்டவர் விசனம் அடைகிறார். ஐயோ, உங்களை பார்த்து நான் சொல்றேன், அந்த காலத்தில் அப்படிப்பட்ட சூழல் நிறைந்த இந்த காலத்துல ஒரு கூட்டம் கர்த்தருக்காக நான் நிற்பேன்னு சொல்லி அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றது, எனக்கு முன்பாக நிற்கிற உங்களுக்கு நான் இன்றைக்கு அதிசயத்தை காண பண்ணுவேன்னு சொல்லி.
ஹல்லேலூயா. அன்றைக்கு நம்ம பாடல்கள்லாம் பாடும்போதே உங்க பாசமெல்லாம் அழகா விளக்கி சொன்னாங்க. ஆண்டவர் சோதோமை அழிக்க போயிட்டாரு. அங்க யதார்த்த வீதியில இருக்கு, அங்க சத்தியம் தள்ளுபடியாயிற்று. ஆண்டவர் அந்த சோதோமை அழிக்கும்படி போனார். அப்போது வேதம் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தருக்கு பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, உனக்கு நான் அதிசயம் செய்யணுமா? எனக்கு முன்னாக நில்லு. அழிகிற மக்களுக்காக, ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்துக்காக, சமாதானத்தோடு இல்லாத உன் குடும்பத்துக்காக, நல்ல வேலை இல்லாத உன் குடும்பத்துக்காக, உன் வருமானத்துக்காக, உன் தேவைக்காக எனக்கு முன்னதாக நில். நீ மனுஷனுக்கு முன்னதாக நிற்காத. ஹல்லேலூயா. அதிகாரமுள்ள மனுஷனுக்கு முன்னாக நின்று பிரயோஜனம் இல்லை. நீ எனக்கு முன்பாக நில், நான் உனக்கு அதிசயத்தை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த வாசிக்கப்பட்ட வார்த்தையில் எவ்வளவு அழகா சொல்லுது. அந்த திமிர்வாதக்காரனை ஜனங்களுக்கு முன்னதாக இயேசுவுக்கு முன்பாக படுக்கையோடு வைத்தார்கள். எந்த ஒரு மனுஷன் இயேசுவுக்கு முன்பாக இருக்கிறான், அந்த மனுஷன் வாழ்க்கையில தான் அதிசயம் நடக்கும். நீங்க ஆண்டவருக்கு முன்னதாக நிற்காம மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிற வரைக்கும், உன் பிள்ளைங்களுக்கு முன்பாக நிற்கிற வரைக்கும், உன் பெற்றோருக்கு முன்பாக நிற்கிற வரைக்கும், அவங்க இதை தருவாங்க இவங்க அதை தருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி நீ போய் நிற்கிற வரைக்கும், நீ தேவன் அண்டை நிற்காத வரைக்கும், அவர்கள் அண்டை போய் நிற்கும் வரைக்கும், நீ மனுஷர்களுக்கு முன்னதாக தலை குனிந்து தான் போவ, நீ வெட்கப்பட்டு தான் போவ. ஆனா இதே இவங்க அதை தருவாங்க இவங்க இதை தருவாங்கன்னு சொல்லி நீ அவர்களுக்கு முன்பாக நிற்காம நீ தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிற ஒரு பழக்கம் உனக்கு இருக்குமானா, எந்த மனுஷனுக்கு முன்னதாகவோ உன்னை தலை குனிய விடவே மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கிறத விட்டுறாதீங்க. நீங்க கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க, கிறிஸ்துவுக்கு முன்பாக நில்லுங்க. இன்றைக்கு நீங்க கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க உங்களுக்கு பாத்திரம் இல்லைன்னு சொன்னா, இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முன்னதாக இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவருக்கு முன்பாக அவர் சமூகத்தில் வந்து நிற்பதற்கு நீங்கள் சோம்பல் பட்டா, அல்லது இப்படிப்பட்ட அந்த நாட்களில் சகாயம் கிடைக்கிற காலத்தில் பக்தி உள்ளவர்களாக விண்ணப்பம் பண்ணும்படியாக தேவ சமூகத்தில் வந்து நிற்க நீங்கள் தாமதித்தா, வேதம் சொல்லுகிறது அவர் மனுஷகுமாரனாக ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அந்த நாட்களிலே நீங்கள் அவருக்கு முன்னதாக எப்படி நிற்க நீங்கள் பாத்திரவான்களாக இருக்க போகிறீர்கள். இந்த கிருபையின் காலத்திலேயே நீங்க அவருக்கு முன்பாக நிற்க முடியலன்னு சொன்னா, அவர் ராஜாதி ராஜாவாக ஒரு நாள் வரப்போகிறார். அன்றைக்கு நீங்கள் ஜெபத்தோடு அவருக்கு முன்பாக நிற்கணும்னு நாம அறிந்திருக்கிறோமே. அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படியோ ஒரு நாள் அவருக்கு முன்னதாக நம்ம நிற்க போகிறோம். ஆகையால் இன்றையிலிருந்தே அவருக்கு முன்பாக நிற்க பழகி கொள்ளுங்க. அவர் சமூகத்தில் வந்து ஜெபிக்க மன்றாட நீங்க பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்து இருக்கணும். எதுக்கு? அவருக்கு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கவனிக்கணும். திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த மனுஷன் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணினார். உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணுமா? நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நிற்க பழகிக்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறேன். இரண்டாவதாக கவனிக்கலாம். இரண்டாவது, அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், லூக்கா 5:18-20 வாசிக்கலாம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். கவனிங்க, 18 என்ன சொல்லுது? அப்பொழுது சில மனுஷர். இப்ப நீங்க 20ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு. அப்ப கவனிங்க, 18ஆம் வசனத்துல சில மனுஷர், எத்தனை பேருன்னு தெரியாது, சில மனுஷர் அந்த மனுஷனை அப்படியே படுக்கையோட, கட்டில் அல்ல, அது ஒரு படுக்கை, ஒரு போர்வையோ ஏதோ அவன் படுத்திருந்தா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த 18ஆம் வசனத்துல சில மனுஷர்,
இங்க 20ஆம் வசனத்துல சொல்லப்படுது, அவருடைய விசுவாசத்தை கண்டு. அப்ப கவனிங்க, அந்த சுமந்து கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனுக்கு கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணினார். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது சொல்லுகிறேன், ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும்னா ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் விசுவாசத்தை காட்டுங்கள். அல்லேலூயா. இப்போ இந்த சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. 20ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு. அப்படியானா இந்த சுமந்து கொண்டு வந்தாங்களே அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இரண்டாவது சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசத்தை காட்டுங்க. இன்னைக்கு எதையோ காட்டணும்னு நினைக்கிறோம், நம்முடைய பலத்தை காட்டணும்னு நினைக்கிறோம், நம்ம வைராகியத்தை காட்ட நினைக்கிறோம், நம்முடைய ஆஸ்தியை காட்டணும், அந்தஸ்தை காட்டணும், நம்முடைய கோபத்தை காட்டணும், எரிச்சலை காட்டணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா, நீ காட்ட வேண்டியது உன் கோபமோ உன் எரிச்சலோ அல்ல, நீ காட்ட வேண்டியது உன் விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தை காணும்படி செய்யலன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, இல்லப்பா, நான் பார்த்தேன் உனக்குள்ள விசுவாசம் இல்லை. உன் விசுவாசத்தை நான் பார்த்திருந்தா உனக்கு அதிசயத்தை நான் காணும்படி செய்திருப்பேன். எப்ப? என்றைக்கும் அல்ல, இன்றே. அல்லேலூயா. இன்றே உனக்கு நான் அதிசயத்தை காணும்படி செய்திருப்பேன். ஆனா நான் பார்த்தேன், அதிசயத்தை காண பண்ணுவதற்காக நான் உன்னை பார்த்தேன். நடந்தது என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லை. விசுவாசத்தை காட்டுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நம்ம காட்டணும். வேதம் சொல்லுகிறது படி தேவ பிள்ளைகள் விசுவாசத்தை வாழ்க்கையில காட்டணும், விசுவாசத்தை செயல்பாட்டில் காட்டணும். விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில காட்டுறது ஒரு அனுபவம், விசுவாசத்தை நம்முடைய கிரியையில காண்பிக்கிறது ஒரு அனுபவம், விசுவாசத்தை நமக்குள்ளே வைத்திருப்பது ஒரு அனுபவம், விசுவாசத்தை கிரியையில காண்பிக்கிறது ஒரு அனுபவம். அதனால தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், விசுவாசத்தை காண்பிக்கணும், விசுவாசத்தை காட்டணும். வேதம் சொல்லுது எப்படி விசுவாசத்தை காட்டுறது. எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா வேதம் அழகாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அங்க நோவாவுடைய விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நோவா காணாத ஒரு காலத்திலேயே தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக பேழையை உண்டு பண்ணினான். கவனித்து பாருங்க, அந்த மனுஷனுடைய நாட்கள்ல கர்த்தர் மழையை பெய்ய பண்ணல. இந்த மனுஷனுடைய காலம் வரைக்கும் தேசத்தில் மழை பெய்ததில்லை, பனிதான் பெய்தது. ஆனா கர்த்தர் சொன்னார், நான் மழையினால் தேசத்தை அழிப்பேன், நீ பேழையை உண்டு பண்ணு. வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசித்தான். விசுவாசித்து காணாத ஒன்றை அந்த மனுஷன் கிரியையினாலே விசுவாசித்து பேழையை உண்டாக்கினான். பேழையை உண்டாக்கி அப்படியே தன் குடும்பத்தை ரட்சித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு 2ஆவது அதிகாரம் 26ஆவது வசனத்தை வாசித்து பார்த்தா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லியும் அதை கிரியையில காண்பிக்கலையோ, வேதம் சொல்லுகிறது அந்த விசுவாசம் செத்த விசுவாசம். நோவா காணாத ஒரு மலையை குறித்து விசுவாசித்து கிரியையினால் பேழையை உண்டாக்கினான். கிரியை இல்லைன்னு சொன்னா, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அது செத்த விசுவாசமாயிருக்கும். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் நீங்கள் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 21ஆம் வசனம் யாக்கோபு 2:21 வாசித்து பார்த்தா அங்க ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்ததினால் என்ன உண்டானது? அந்த மனுஷனுடைய கிரியைகளை கவனித்து பாருங்க. அந்த மனுஷனிடத்தில் விறகு இருந்தது, நெருப்பு இருந்தது, மகன் இருந்தான், பட்டயம் இருந்தது, பலிபீடத்தை கட்டினான், எல்லாம் செய்தான். அந்த மனுஷன் விசுவாசத்தினால் அவைகளை செய்தான். அந்த மனுஷனை கிரியைகளை கொண்டு வந்தான். விசுவாசிக்கிறேன் என்பதை கட்டை, நெருப்பு, பலிபீடம், தன் மகன், இவைகளாலே கிரியை செய்தான். கிரியையினால நடப்பித்து காண்பித்தான். அந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஈசாக்கினிடத்தில் சந்ததி இவ்வளவாய் விளங்கும் என்று சொன்னாரே. அந்த மனுஷன் தனக்குள்ள இருந்த விசுவாசத்தை கிரியையில கொண்டு வரா. கிரியையில கொண்டு வந்து பலிபீடத்தை கட்டுகிறான்.
ஈசாக்கை கட்டி தூக்கி வைக்கிறார், கத்தியை ஓங்குகிறார். தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் நமக்குள்ள விசுவாசம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த விசுவாசத்தை நீங்க கிரியையில கொண்டு வரணும். ஆபிரகாம் கிரியையில கொண்டு வந்தான். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். ஆபிரகாமே, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படுகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கவனித்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோபு 2:25 ராகாப்புடைய விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ராகாப்புடைய விசுவாசம்? என்ன? தேவ மனிதன் ஆட்களை பிரித்து அனுப்பினான், வேவு பார்க்கும்படி, எரிகோவை வேவு பார்க்கும்படி அனுப்பினான். நடந்த சம்பவம் என்ன? அவள் சொல்லுகிறாள், நீங்கள் கடந்து வந்த இந்த காரியங்களை கேள்விப்பட்ட நாள் முதற்கொண்டு ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் கரைந்து போயிற்று. காரணம் என்ன? அவள் சொல்லுகிறாள், இப்பதான் அவங்க வேவு பார்க்க போயிருக்கிறாங்க. ஆனா அவள் சொல்லுகிறா, தேசம் உங்கள் வசமாயிற்று என்று நாங்கள் அறிந்து எங்கள் ராஜாவுடைய இருதயம் முதற்கொண்டு எல்லாருடைய இருதயமும் கரைந்து போயிற்று. கவனிச்சீங்களா? ராகாப் யார்? தேவன் அறியாத தூரத்து தேசத்தை சார்ந்தவள், தேவன் உட்படலாகாதவள், பாவம் நிறைந்தவள், அக்கிரமம் நிறைந்தவள். ஆனால் இவர்கள் இந்த எபிரெய வாலிபர்கள், யூத வாலிபர்கள் புறப்பட்டு போய் வேவு பார்க்கல. வேவு பார்க்க செல்லும் போதே தேசம் உங்கள் வசம் வந்தது என்று அவள் விசுவாசித்தாள், அவள் நம்பினாள். அந்த சமயத்தின் போது நடந்ததா? நடக்கல. அந்த சம்பவத்தின் போது தேசம் அவர்கள் வசப்படல. அந்த சம்பவத்தின் போது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யல. ஆனா அவர்கள் அந்த தேசத்துக்கு போகும்போதே அவள் தீர்மானித்தா, தேசம் அவர்கள் வசமாயிற்று என்று அறிக்கையிட்டா, நம்பினா. கவனிங்க, விசுவாசத்தை காண்பித்தா, கர்த்தர் கனம் பண்ணினா. இந்த ராகாப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணினார். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், விசுவாசத்தை காட்டுங்கள், உங்க விசுவாசத்தை காட்டுங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 8ஆம் வசனம் முதற்கொண்டு நீங்கள் படித்தா 100க்கு அதிபதியினுடைய சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொன்னான், ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டா, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை. தேவ பிள்ளைகளே, கவனித்து பாருங்க, நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை அவர் பார்க்கணும், நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை நாம் காட்டணும். அந்த 100க்கு அதிபதி யார்? தேவனை அறிந்தவனா? அவன் ஒரு ரோம பேரரசு, அவன் ரோம ஒரு போர் சேவகன், தேவனை அறியாதவன், அவன் ஒரு புறமார்க்கத்தை சார்ந்தவன். கர்த்தரை அறியாத ஒரு மனுஷனுக்குள்ளே கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை காட்டுகிறான். அதை கிறிஸ்து பார்க்கிறான். கிறிஸ்து பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்குள் நான் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லையே. ஆச்சரியப்பட்டா. அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்தான். வார்த்தையை சொல்லி வேலைக்காரனை சொஸ்தமாக்கினான். நாயன் ஒரு விதவையை பாருங்கள், தேவன் அறிந்தவளா? இல்லையே, தேவனுடைய சபைக்கு உட்படலாகாத ஒரு பெண் ஆயிற்று. அவள் தூரமாக்கப்பட்டவள் தானே. ஆனால் அவள் விசுவாசத்தை கர்த்தர் கண்டு ஆச்சரியப்பட்டா. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். அவள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தா. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்கள், தனக்குள் இருந்த விசுவாசத்தை காட்டினாள், வெளியரங்கமாக்கினார். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி திரளான ஜனங்களுக்கு முன்னதாக இவளை குறித்து பேசப்பட வேண்டும் என்று குறித்து எழுதினார். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசத்தை காட்டுங்க, கிரியையில காட்டுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததில்லையா? பல வருஷங்களா நாட்களா நாம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். நான் முன் சொன்னது போல நம்முடைய எரிச்சலை காட்டுகிறோம், நம்முடைய கோபத்தை காட்டுகிறோம், நம்முடைய பகைமையை காட்டுகிறோம், நமக்குள்ள இருக்கிற மாம்ச பலத்தை காட்டுகிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய ஆவியின் பலத்தை காட்டலாமே. அல்லேலூயா. நம்முடைய ஆவியின் கனிகளை காட்டலாமே. அதில் ஒன்றான விசுவாசத்தை காட்டலாமே. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டார். யாரோ எவரோ, ஆனா அவர்கள் விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்கினார். அப்படியானா இரண்டாவதாக ஆண்டவர் எதை பார்க்க விரும்புகிறார் என்றால் விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். அப்போ முதலாவதாக நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிறவர்களுக்கு அதிசயம் நடக்கும். இரண்டாவதாக விசுவாசத்தை காட்டுகிறவருடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். மூன்றாவதாக லூக்கா 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்டது. கவனிங்க, இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 24ஆம் வசனத்துல மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க இந்த பூமியில அதிகாரம் உண்டு என்பதை தெளிவுபடுத்தினார். அப்ப கவனிங்க, சுகத்துக்காக வந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறார்? பாவத்தை மன்னிக்க நினைக்கிறார். கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அந்த மனுஷன் மாம்சத்துக்குரியவனாக வந்திருக்கிறான். அந்த மனுஷன் வியாதிப்பட்டவனாக வந்திருக்கிறான். அந்த மனுஷனால் தன்னால் ஒன்றும் இயலாத ஒரு மனுஷனாக வந்திருக்கிறான். தேவனை அறியாதவனாக வந்திருக்கிறான். ஆனா அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படியானா மூன்றாவது சொல்லுகிறேன், நாம் ஆண்டவர் எப்படி அதிசயத்தை காண பண்ணுகிறார்? மூன்றாவதாக ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொன்ன வார்த்தை, மனுஷனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சுகத்துக்காக வந்த மனுஷனுக்கு ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார். மூன்றாவது சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக இருந்தா நம் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. அந்த மனுஷன் இப்ப எப்படி வந்திருக்கிறான்னா, மாம்சத்துக்குரியவன வந்திருக்கிறான், பாவத்தோடு வந்திருக்கிறான், வியாதியோடு வந்திருக்கிறான். அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சுகமாக்கின பின்பு சொன்னது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படியானா ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது, பாவத்தில் இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை காண பண்ணுங்க, என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவர் இந்த காரியத்துக்காக நான் காத்திருக்கிறேன், இத்தனை நாட்களாக நான் காத்திருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்ய மாட்டீங்களா ஆண்டவர்னு கேட்டா ஆண்டவர் கேட்பார், நீ ஆவிக்குரியவனான்னு கேட்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக, ஆவிக்குரியவர்களாயிருந்தா கர்த்தர் அதிசயத்தை காணும்படி செய்வார். பாவங்கள் மன்னிக்கப்படணும். நாம் வரும்போது மாம்சத்துக்குரியவர்களாகத்தான் வந்தோம். நாம் இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது பாவத்தோடு தான் வந்தோம். ஒரு நாள் வந்தது, அவர் நம் பாவத்தை போக்கினார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நம்முடைய மாம்சத்துக்குரிய சுபாவங்களை கர்த்தர் மாற்றினார், நம்மை ஆவிக்குரியவர்களாக மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயமா நம்ம நடத்தி வருகிறார். யாருடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும்? ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில் அதிசயம் நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்த்தா, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் உங்களோடு பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி நான் என்ன செய்றேன்? பேச வேண்டியதாயிற்று. ஏன்? பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை யாரா எண்ணி நான் பேச வேண்டியதாயிற்று? ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால பேச முடியலப்பா. நீங்க யாரா இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. ஏன்? மாம்சத்துக்குரியவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பவுல் வந்து பார்க்கிறார். பவுல் வந்து பார்க்கும்போது இவங்க ஆவிக்குரியவங்கன்னு வந்து பார்க்கிறாரு. தூரமா இருந்து பார்த்தா ஆவிக்குரிய மாதிரி தெரியுறாங்க. உடனே பவுல் கிட்ட வந்து பார்க்கிறாரு. கிட்ட வந்து பார்த்தா அவங்க யாரா இருக்கிறாங்கன்னா மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க, குழந்தைகளா இருக்கிறாங்க, பாலை குடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஐயோ, நான் இவங்க முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சேன், இவங்க பலனுள்ளவர்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன். மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்களே, அதனால நான் ஆவிக்குரியவர்களாக இவர்களோடு பேசாம மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி நான் உங்களோடு பேச வேண்டியதாயிற்று. ஏன்? அந்த மாம்சம் எப்படி வந்துச்சு அவங்களுக்குள்ள? அவங்க ஆவிக்குரியவர்கள் தானே, பல நாள் சபைக்குள்ள இருக்கிறவங்க தானே. ஏன் உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கல? அப்படி நான் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு. கவனிங்க, அவங்களுக்குள்ள பொறாமை இருக்கு, பேதகம் இருக்கு, பலவிதமான ஆண்டவர் அருவருக்கக்கூடிய சகலமும் அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால அவங்க மாம்சத்துக்குரியவங்க. ஆனா பவுல் நினைச்சாரு, அவங்க யார் நினைச்சார் தெரியுமா? அவங்க ஆவிக்குரியவங்க நினைச்சாரு. ஆனா கிட்ட வந்து பார்த்தா அவங்க குழந்தைகளா இருக்கிறாங்க, அவங்க வளர்ந்தவங்க நினைச்சாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வரங்கள் இருந்தது, அவங்களிடத்துல பரிபூர்ணம் இருந்தது, அவங்க வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், சம்பூர்ணமா இருக்கிறாங்க. வெளியிலிருந்து பார்த்தா எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ட், எல்லாத்திலும் ரொம்ப பர்ஃபெக்ட். 7ஆம் வசனம், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், குறைவே இல்ல, வரத்துல குறைவில்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா கிட்ட வந்து பார்த்தா அவங்க யாரா இருக்கிறாங்க? மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. என்ன இருக்கு அவங்களுக்குள்ள? 1 கொரிந்தியர் 3:3 என்ன சொல்லுது? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஆனா இவங்க வரத்திலால் நிரப்பப்பட்டவங்க, கனிகளால் நிரப்பப்பட்டவங்க, வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டவங்க, சம்பூர்ணமுடையவங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன சுபாவம் இருக்கு? அவங்க ஆவிக்குரியவங்க அல்ல. 3:3 என்ன சொல்லுது? பொறாமை இருக்கு, வாக்குவாதம் இருக்கு, பேதகம் இருக்கு. அதனால அவங்க யாரா இருக்கிறாங்க தெரியுமா? மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. ஒரு சபை நாம் வரும்போது மாம்சத்துக்குரியவங்களா தான் வந்தோம். ஆனா அப்படியே நாம் இருக்கக்கூடாது. நாம் அப்படியே இருக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்களாக மாறணும். அல்லேலூயா. அதிசயம் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே நீங்க எதிர்பார்த்தா நீங்க செய்ய வேண்டிய 3வது காரியம், நாம் ஆவிக்குரியவனா இருக்கணும். அல்லேலூயா. நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். நான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை நாட்கள் ஆனாலும் எனக்குள்ள வளர்ச்சி இல்லாம, நான் ஆவிக்குரிய விஷயத்துல குன்றி நடக்கிறவனா, வெயிலும் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறவனா இருக்கக்கூடாது. எலியா கேட்டான், இதோ பார், நீ பாகால் தேவனா அப்படியே போயிடு, கர்த்தர் தேவனா இப்படி வந்துரு. நீ எந்த மட்டும் குன்றி நடப்ப? நீ எது வரைக்கும் இப்படி இருப்ப? ஒண்ணு மாம்சத்துக்குரியவனா இருக்கணும், இல்ல ஆவிக்குரியவனா இருக்கணும். அப்ப திருச்சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதித்தா அந்த தேவ பிள்ளை யாரா இருக்கணும்? ஆவிக்குரியவர்களா இருக்கணும். ஆவிக்குரியவர்களுக்கு நடுவில தான் கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க, ஆவிக்குரியவர்களுடைய அடையாளம் என்ன? கலாத்தியர் 6வது அதிகாரம், கலாத்தியர் 6, ஆவிக்குரியவனுடைய அடையாளத்தை கவனிச்சு பாருங்களேன். நான் ஓகே பாஸ்டர், நான் மாம்சத்துக்குரியவன் கிடையாது, நான் ஆவிக்குரியவன் நீங்க சொன்னீங்கன்னா, ஆவிக்குரிய அடையாளத்தை பவுல் காண்பிக்கிறார். கலாத்தியர் 6வது நிருபம், கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டான். ஆவிக்குரியவர்களாகிய நாம் சாந்தமுள்ள ஆவியோடும் அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். அந்த குற்றத்தில் அகப்பட்ட மனுஷனை, தவறு செய்த மனுஷனை நாம் என்ன செய்யணுமா? சீர்பொருந்த பண்ணணும். இது ஆவிக்குரியனுடைய சுபாவம். மாம்சத்துக்குரியவனை சேர்ந்து கொண்டு நாம் செயல்படக்கூடாது. அகப்பட்ட அவனை சீர்பொருந்த பண்ணினா வேதம் சொல்லுது, அவர்கள் சீர்பொருந்த பண்ணுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். அப்ப அந்த ஆவிக்குரியவனுக்கு இன்னொரு காரியத்தை பவுல் எச்சரிக்கிறான். அதை தொடர்ந்து வாசிக்கலாம். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு. அப்போ ஒரு மனுஷன் குற்றத்தில் அகப்பட்டிருக்கிறான், மாம்சத்தில் அகப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை நீ போய் என்ன செய்யணும்? சீர்பொருந்த பண்ணணும். அப்படி சீர்பொருந்த பண்ணுகிற மனுஷனுக்கு பேர் ஆவிக்குரியவன். அப்படி ஒரு மனுஷனை விடுவிக்கிற, ஒரு மனுஷனை தப்பிலிருந்து, பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து சீர்பொருந்த பண்ணி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்யணுமா? கவனிங்க, எப்படி இருக்கணுமா? சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ ஆவிக்குரியவனுக்கு சோதனை இருக்கு. பல பிரச்சனைகள் இருக்கிறவனை விடுவிக்கிறான். ஆனா அந்த மனுஷன் சோதனை விழுந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கணும். அந்த மனுஷன் மாம்சக்குரியவனா மாறிடக்கூடாது. அந்த மனுஷன் ஆவிக்குரியவனா இருக்கணும்னா அந்த மனுஷன் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்படியானா ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆவிக்குரியவர்கள் நடுவில தான் கர்த்தர் அதிசயத்தை செய்கிறார். அப்ப நாம எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் வேதம் சொல்லுது? எபிரேயர் 12:1, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. அப்ப 2 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, பாரமான, பாவமான. அப்ப 2 காரியங்கள் எழுத, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரம், பாவம், 2 காரியம் இருக்குது.
அதை ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஆவிக்குரியவன் தள்ளிவிட்டு ஓடணும். அல்லேலூயா. தள்ளிவிட்டு ஓட தெரிந்திருக்க பழகணும். அப்படி இருந்தா நாம் என்ன செய்வோம்? ஜெயம் எடுக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 1, கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கணும். நின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? 2வது, விசுவாசத்தை காட்டணும். எதையோ காட்டுறோம். நம்ம கோபத்தை காட்டுறோம், எரிச்சலை காட்டுறோம், நம்ம பலத்தை காட்டுறோம், ஆஸ்தியை காட்டுறோம், அந்தஸ்தை காட்டுறோம். ஆண்டவர் கேட்கிறேன், உன் விசுவாசத்தை காட்டு. அவன் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை சுகமாக்கினான். 3வதாக, ஆவிக்குரியவர்களா இருக்கணும். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு சபைக்குள் வந்து இருக்கக்கூடிய மனுஷன் ஆவிக்குரியவனாக இருக்கணும். ஆவிக்குரியவர்களாக இருந்தா நம் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். 4வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 4வதாக, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால், கவனிக்கணும், எல்லாருமே கவனிக்கணும். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு, திமிர்வாதக்காரனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். நல்லா கவனிக்கணும். தெரிந்த சம்பவம் தான். நீங்க இதை நல்ல ஆழமா கவனிக்கணும். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ள கொண்டு போகிறதற்கு வகை காணாமல். அப்படின்னா இயேசு கிட்ட கொண்டு போறதற்கு என்ன இல்லையா? வகை காணாமல். அப்படின்னா வழியே இல்லை. அவ்வளவு கூட்டம், திரளான கூட்டம் மேல ஏறி இறக்கிட்டாங்க. இப்போ 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து, அவன் அந்த ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். இப்ப கவனிக்கணும். மேல கூரையை ஏறி இறக்கின மனுஷனை இப்போ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படிங்கிறாரு. அந்த மனுஷன் இப்ப என்ன செய்யறான்னா எடுத்துட்டு போறான். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். 19ஆம் வசனத்துல இயேசு கிட்ட போறதுக்கு என்ன இல்லை? வழி இல்லை. இப்ப 25வது வசனத்துல அந்த மனுஷன் இயேசு கிட்ட இருந்து அவன் மேல ஏறி இறங்கி போகல. இப்ப அப்படியே போறான். இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ப மேல ஏறி இறங்கி வந்த மனுஷன் இப்ப மேல ஏறி இறங்கி போகல. இப்ப அவன் எப்படி போறான்? அவங்களுக்கு முன்னாடி எழுந்து போயிட்டே இருக்கான். அல்லேலூயா. அப்ப கவனிங்க. 4வது ஒரு காரியம் சொல்றேன். யாருக்கு அதிசயம் நடக்கும்? என்ன நடந்ததுனால ஜனங்கள் எல்லாம் இன்று நாங்கள் அதிசயத்தை கண்டோம் என்று ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. என்ன அதிசயம்? திமிர்வாதக்காரனுக்கு என்ன அதிசயம்? 4வதாக, அடைபட்ட வழி திறக்கப்பட்டது. 4வது, அடைக்கப்பட்ட வழி திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வழி திறக்கப்படுமானா உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு முடியல, ஆனா வெளியே போக முடிஞ்சது. அவ்வளவு நெருக்கி கொண்டிருந்த ஜனம் இந்த மனுஷனை வல்லமை தொட்ட மாத்திரத்துல, இந்த மனுஷன் கர்த்தரால் சுகமாக்கப்பட்ட மாத்திரத்துல, கர்த்தருடைய வல்லமை இந்த மனுஷனுக்குள்ள சென்ற மாத்திரத்துல அந்த மனுஷனுக்கு தடையாயிருந்த ஜனங்கள் வழிவிட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நான் இப்படி சொல்றேன், அடைக்கப்பட்ட வழி திறக்கப்படும். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் வழிகள் அடைக்கப்பட்டிருக்குமானா கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் போது அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட ஜனங்கள் வழி விடுவார்கள். அது வரைக்கும் அந்த மனுஷன் உள்ள போக கூட முடியல. திரளான ஜன கூட்டம். ஐயோ, முடியாத ஒரு திமிர்வாதக்காரன, ஒரு வியாதி உள்ளவனை கொண்டு வந்திருக்கிறாங்களே, படுக்கையோடு கொண்டு வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு வழிவிட அந்த ஜன கூட்டத்திற்கு ஈவு இரக்கம் இல்லை. அந்த ஜன கூட்டத்துக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அவங்க எல்லாம் நினைச்சது நான் சுகம் பெறணும், நான் சுகம் பெறணும், நான் சுகம் பெறணும்னு சொல்லி யாரும் வழியை விடாதபடிக்கு எல்லாரும் அடைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த மனுஷன் மேலே ஏறி இறங்கின மனுஷன்
அவர்களுக்கு முன்னதாக யார் வழியை தடுத்தாங்களோ, யார் வழி விடாம இருந்தாங்களோ, எந்த ஜன கூட்டம் தடுத்திருந்ததோ அந்த ஜன கூட்டம் இந்த மனுஷனுக்கு வழியை விட்டு அந்த மனுஷன் படுக்கை எடுத்துக்கொண்டு போவதை அவர்கள் கண்களால் கண்டு அதிசயத்தை கர்த்தருக்கு செய்தாரே, இன்று செய்தாரே என்று கண்டு ஆச்சரியப்படும்படியாக வாசல்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில, உங்க வீட்டில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அல்லது குடும்பத்தில் வாசல் அடைக்கப்பட்டிருக்குமானா, பல வருஷங்களா பல நாட்களாக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், வாசல் அடைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு வேலை, ஆண்டவரே பல நாட்களாக நான் இந்த காரியத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறேன், இந்த பட்டணத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறேன், இந்த சூழ்நிலைக்காக நான் செபித்து கொண்டிருக்கிறேன், இந்த நேரு நகருக்காக செபித்து கொண்டிருக்கிறேன், 400 வீடுகள் கொண்ட இந்த பட்டணத்துக்காக நான் செபித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் இன்னும் வாசல் திறக்கலைன்னு சொன்னா, உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வாசல் திறக்கும். அதுதான் உங்களுக்கு அதிசயம். இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல், இதுவரைக்கும் தடுக்கப்பட்ட ஜனங்கள், இதுவரைக்கும் உங்களை குறித்து கவலையற்றவர்களாக, உங்களை குறித்து அக்கறையற்றவர்களாக, உங்களை ஏளனமாய் நினைத்த, உங்களை அற்பமாய் நினைத்த அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவிலே அந்த நினைத்த ஜனங்களே உங்களுக்கு வழிவிட்டு உங்களை அனுப்புவார்கள். நம்புறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் அதிசயத்தை காணும்படி செய்வார். தேவ பிள்ளைகளே, பல விதங்களிலே வாசல் அடைக்கப்பட்ட நிலைமை. ஒரு பிசினஸ் பண்றீங்க, வாசல் அடைக்கப்படுது. ஒரு வேலை போய் செய்றீங்க, உடனே வேண்டான்னு சொல்றாங்க. நம்புறீங்க, அவர்கள் நிமித்தமா உங்களுக்கு பலவிதமான பாடுகள், அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, தோல்வி, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றது, நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய தாவீதின் திறவுகோலை உடையவர் ஆகிய தேவனுடைய வார்த்தை அது. அவர் வாசலை திறந்தா ஒருவனால் அடைக்க முடியாது. இப்போது ஆண்டுடைய வல்லமை அந்த மனுஷனுக்கு வெளிப்பட்ட மாத்திரத்திலே அவர் வாசலை திறந்தார். நடந்தது என்ன? அவன் அவர்களுக்கு முன்னதாக தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான். தேவ பிள்ளையே, அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். பாட்டு நடத்தும் போது அழகா சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதம் சொல்லுகிறதை யோசுவா 6:1 சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் வர முடியல, உள்ளேயும் போக முடியல, வெளியும் வர முடியல. எரியோ என்கிற பட்டணம், எரியோ என்கிற கோட்டை அவர்களுக்கு தடையாயிருந்தது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, துதி என்கிற ஆயுதத்தை அவர்கள் கரத்தில் எடுத்தார்கள். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமானா, கதவுகள் திறக்கப்பட வேண்டுமானா, சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா, நீங்க துதி என்கிற ஆயுதத்தை கையில் எடுங்கள். சத்துருடைய வல்லமைகள், கோட்டைகள் தகர்ந்து விழும், வாசல்கள் திறக்கப்படும். நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எல்லா டேலண்ட் இருக்கு, எல்லா திறமை இருக்கு, ஆனா செய்ய முடியல, தடையா இருக்கு. துதியை கையில் எடுங்க, சத்துரு தோற்று போவான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். ஒரு சமயம் இவர்களுக்கு பயந்தவர்களாக சீஷர்கள் எல்லாரும் பயந்து வீட்டை பூட்டிக் கொண்டு, ஐயோ வாசல் அடைக்கப்பட்டது, இனி நாம் எப்படி ஊழியம் செய்வோம், பச்சை மரத்துக்கு அந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு நமக்கு என்ன ஆகும் என்று சொல்லி கலங்கினவர்களாக பயந்து திகைத்து அவர்கள் ஒரு வீட்டுக்குள் பூட்டின அறைக்குள் சென்று கலங்கி கொண்டிருந்தார்கள். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படியாக கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு வெளிப்பட்டது, கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கினது, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். வேதம் சொல்லுகிறது, கலங்க பண்ணின பயந்திருந்த அதே எருசலேமில சவால் விட்டு பேதுரு அழைத்தார், வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார். அதே பட்டணத்தில் 3000 5000 என்று சொல்லி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், அடைக்கப்பட்ட வாசல் எருசலேமில் திறக்கப்பட்டது. பிரதர் சிஸ்டர், ஒருவேளை வாசல் விடுதலோடு கர்த்தரை ஆராதிக்காதபடிக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டது என்று சொன்ன நீங்கள் கலங்காதிருங்க. நாம் ஆராதிக்கிறது வாசல்களை திறக்க வல்லவர். அல்லேலூயா. இதே இடத்தில் சவால் விட்டு கர்த்தரை ஆராதிக்கும்படி சவால் விட்டு அழைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு காண செய்து அதை அதிசயமாய் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த செய்வீர்கள். அதுதான் அதிசயம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த மனுஷன் கொண்டு போய் இவர்களை அக்கினி ஜுவாலையிலே போடுங்கள் என்று சொல்லி பகிரங்கமாக கட்டளையிட்டு அனுப்பினானோ, அதே மனுஷன் ஆள் அனுப்பி அவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்படியான வாசல் திறக்கப்பட்டதே. கொண்டு போய் போட சொன்னவனே மறுபடியும் கொண்டு வர சொன்னான்.
உங்களுக்கு சொல்லுகிறேன், சில நேரங்களில் வாசலை அடைக்கிறவங்களை திறக்கவும் செய்வாங்க. வாசலை யார் அடைக்கிறாங்களோ, எந்த கூட்டத்தார் வாசல் அடைக்கிறாங்களோ, எந்த சொந்தக்காரர் வாசல் அடைக்கிறாங்களோ, எந்த ஜனத்தார் உங்களுக்கு விரோதமா எழுப்பி வாசல் அடைக்கிறாங்களோ, அதே ஜனங்களை கொண்டு வாசலை திறக்கவும் பண்ண தேவனால முடியும். அதுதான் அதிசயம். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அன்றே அதிசயத்தை காண பண்ணினாரே, அன்றே வாசல் திறக்கப்பட்டதே. கவனித்து பாருங்க. எந்த போத்திபார் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டு அந்த சிறைச்சாலையின் கதவை பொட்டினானோ, அதே போத்திபார் ராஜா ஆள் அனுப்பி அதே போத்திபார் யோசேப்பை மறுபடியுமாக சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டு சவகரம் பண்ணி கொண்டு மாற்று வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாக ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்த நிறுத்தினது அதே போத்திபார் தான். அதே போத்திபார் தான் சிறைச்சாலையில் போட்டது. அதே போத்திபார் தான் ராஜாவுக்கு முன்னதாக அலங்கரித்து கொண்டு வந்து நிறுத்தினது. அல்லேலூயா. எந்த ஆமான் வெட்கப்படும்படியாக வாசல் காக்கிற ஒரு மனுஷனை அற்பமா எண்ணி மேற்கொள்ளும்படி செய்து தந்திரமான காரியத்தை செய்தானோ, அதே ஆமான் அவனை அலங்கரித்து குதிரை மேல ஏற்றி ராஜ வஸ்திரமோ, ராஜ குதிரையோ, ராஜ கிரீடமோ அந்த மனுஷன் மேல அலங்கரிக்கப்பட்டவனாக ராஜாவுக்கு முன்னதாக ஓடுகிறது போல ஆமானுக்கு முன்னதாக ஓடி கூறினானே, அடைக்கப்பட்ட மனுஷனை கொண்டே வாசலை திறப்பா. உன்னை ஒடுக்க நினைக்கிற மனுஷனை கொண்டே கர்த்தர் வாசலை திறப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த மனுஷன் திமிர்வாதக்காரனா வந்தான். திரளான ஜன கூட்டம் வழி விடல. ஆனா போகும்போது எல்லாரும் வழி விட்டாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வாரானா, அற்புதங்களை செய்வாரானா, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுமானா, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறவுபடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்புங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனங்கள் புறப்பட்டு வந்து விட்டார்கள். செங்கடல் குறுக்கே நிற்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. கலங்குகிறார்கள், பயந்து போய் நிற்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டு. ஆண்டவர் சில நேரங்களில் சொல்லுவார், வாசல் அடைக்கப்படுமானா உன் கரத்தில் நான் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்து. விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள் யாவன கர்த்தர் சொன்னாரே. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. நம்புகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே. பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே. சில நேரங்களில் வாசல் அடைக்கப்படும் போது நாம் கலங்குகிறோம், பயப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம். ஐயோ, வாசல் அடைக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துதியை கையில் எடு. மாத்திரமல்ல, உன் அதிகாரத்தை கரத்தில் எடு. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. அந்த மனுஷன் வாசல் அடைக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், போன்னு சொன்னார். அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு ஏறி இறங்கி போகல, நேரா போனான். ஜனங்கள் எல்லாரும் வழிவிட்டாங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தை காட்டுகிறது மாத்திரமல்ல, அடுத்ததாக மூன்றாவதாக ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். ஆவிக்குரியவர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, வாசல்கள் திறக்கப்பட்டவர்களாகவும் இருக்கணும். கடைசியா ஒன்று சொல்ற, ஐந்தாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்துக்கொண்டு வந்து, நல்லா கவனிக்கணும், திமிர்வாதக்கார ஒருவனை படுக்கையோட எடுத்து கொண்டு வந்தாங்க. அப்படித்தானே? படுக்கையோட எடுத்துட்டு வந்தாங்க. சரி, படுக்கையோட எடுத்துக்கொண்டு வந்தாங்க. 25 வசனம் வாசிக்கலாம். இப்போ உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அப்போ 18ஆம் வசனத்துல சிலர் அவனை படுக்கையோட தூக்கிட்டு வந்தாங்க. அப்படிதானே? அப்ப 25ஆம் வசனத்துல இவன் படுக்கையை தூக்கிட்டு போறான்.
18 இவனை படுக்கையோடு தூக்கிட்டு வந்தாங்க. 25 இந்த திமிர்வாதக்காரன் கை கால் வழங்காதவன் படுக்கையை எடுத்துட்டு இவன் போறான். ஹல்லேலூயா. 5வதாக நான் இப்படி சொல்றேன், அது வரைக்கும் அந்த மனுஷன் மற்றவங்க பலத்தை சார்ந்து வந்தான், அப்படித்தானே? கை கால் விளங்காதவன் மற்றவங்க பலத்தை சார்ந்து தான் இருப்பான். ஆனா கர்த்தர் அவனை சந்தித்த பிறகு தன் பலத்தில் தான் தன் படுக்கையை தானே எடுத்துக்கொண்டு தானே போகிறான். 5வது சொல்லுகிறேன், உன் சொந்த பலத்தில் நில், கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்வார். உன் சொந்த பலத்தில் நிற்கணும். மற்றவங்களை சார்ந்து நிற்கிற வரைக்கும் கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்ய முடியாது. இந்த திமிர்வாதக்காரன் பாருங்க, மற்றவங்க சார்ந்து கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ கர்த்தர் சந்தித்த மாத்திரத்தில் தான் சொந்த பலத்தில் தான் கொண்டு வந்த படுக்கையை தானே எடுத்துக்கிட்டு போறான். நம்ம சொந்த பலத்தில் நிற்கணும் பிரதர். உங்களுக்காக மற்றவங்க ஜெபிக்கிறாங்கன்னு நினைச்சு நீங்க இருந்துடாதீங்க. உங்களுக்காக பாச ஜெபம் பண்றான்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க, எனக்காக இவங்க ஜெபிக்கிறாங்க, அதனால நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்காதீங்க. அது ஒரு சப்போர்ட் தான். உங்க பலத்துல நீங்க நிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க, உண்மைதான். ஆனா இப்போ அவங்க மற்றவங்க பலத்தை சார்ந்து இருந்த அந்த திமிர்வாதக்காரன் இப்ப தான் சொந்த பலத்துல தான் சொந்த காலால நடந்து போறான். ஹல்லேலூயா. நாம என்னைக்குமே மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நாம் உதவியா இருக்கணும், மற்றவங்களுக்கு நாம் உபத்திரவமா இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவன். தேவ பிள்ளைகள், உங்க சொந்த பலத்துல நிக்கணும், உங்க சொந்த பிசினஸ்ல நிக்கணும், உங்க 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 சொந்த ஜபத்துல நிக்கணும், உங்க சொந்த முழங்கால நிக்கணும். புரியுதா? யாரோ ஒருத்தருடைய உபவாசத்துல நீங்க ஓட்டக்கூடாது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஜெபிக்கிறதுனால உங்க வாழ்க்கை ஓடக்கூடாது. அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. உங்க ஜபம், உங்க விசுவாசம், உங்க முழங்கால், உங்களுடைய உபவாசம் உங்களை நடத்தணும். உங்க ஜபத்துல நீங்க நிக்கணும், உங்க பலத்துல நீங்க நிக்கணும், உங்க விசுவாசத்துல நீங்க நிக்கணும். அல்லேலூயா. திமிர்வாதக்காரன் தான் சொந்த காலால நடந்து போனா. தேவ பிள்ளைகள், உங்க சொந்த பலத்துல நிக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். உங்க சொந்த பலத்துல நீங்க நிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை காண செய்யவே முடியாது. அது உங்களுக்கு தடையா இருக்கும். தேவ பிள்ளைகள், யாரோ ஒருத்தருடைய சம்பாத்தியத்துல நீங்க இருக்கணும்னு நினைக்க கூடாது. உங்க சம்பாத்தியத்துல நீங்க நிக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். மற்றவங்களை சார்ந்து நிக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு ஏளனமா தெரியும். மற்றவங்களை உதவியை நாடி நீங்க இருக்கிற வரைக்கும் அவர்கள் உங்களை அற்பமா எண்ணுவார்கள். மனுஷனுடைய உதவி இக்கட்டு காலத்தில் உங்களுக்கு விருதாவா போயிடும். உதவி எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். எந்த மனுஷனும் மாயை என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அல்லேலூயா. உங்க ஜபம், உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கை, அதுதான் உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகுமே தவிர உங்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்கிறதுனால, உங்களுக்காக மற்றவர்கள் உபவாசிக்கிறதுனால, உங்கள் பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்காக யாரோ ஜெபிக்கிறதுனால உங்க பிள்ளை ஆசீர்வதிக்கப்படாது. அது ஒரு சப்போர்ட் தானே தவிர, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்க முழங்கால் மடங்கணும். கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா நீங்க பிரயாசப்படணும். அல்லேலூயா. உங்க குடும்பம் ஜீவிக்கணும், உங்க குடும்பம் பிழைக்கணும், நீங்க வேலைக்கு போகணும். அப்படித்தானே? இல்லைன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? சோம்பேறின்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப மற்றவனுடைய உதவியை நாடி இருந்தா மனுஷன் நம்மளை சோம்பேறின்னு சொல்றான். ஆண்டவர் என்ன நினைப்பாரு? ஆண்டவர் அப்படித்தானே சொல்லுவாரு. ஆண்டவர் என் பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுக்குவாரா? ஜெபிக்காத ஒரு மனுஷனை, விசுவாசிக்காத ஒரு மனுஷனை, முழங்கால நிற்காத ஒரு மனுஷனை, பிரயாசப்படாத ஒரு மனுஷனை என் பிள்ளைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிடுவாரா? வேலைக்கு போகாத உன் பிள்ளை நீங்க சொல்லிடுவீங்களா? சம்பாத்தியம் பண்ணி உங்க கையில கொடுக்காத பிள்ளை உங்க பிள்ளைன்னு சொல்லிடுவீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாத பிள்ளை உங்க பிள்ளைன்னு சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டோமே. அப்படிதான் ஆண்டவரும் கர்த்தருக்கு பயன்படாத யாரையும் தான் பிள்ளைன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த எதுவா இருக்கட்டும் கர்த்தருக்கு பிரயோஜனப்படணும். கர்த்தர் கொடுத்த சரீரம் கர்த்தருக்கு பிரயோஜனப்படணும். கர்த்தர் கொடுத்த வீடு கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த வாகனம் கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த படிப்பு கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த வேலை கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த திறமை கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. உங்க பலத்துல, உங்க ஜபத்துல, உங்க விசுவாசத்துல, உங்க உபவாசத்துல நீங்க நிக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை நீங்க காண முடியாதே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன்.
ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. மற்றவர்களை நம்பி மற்றவர்களை சார்ந்து ஆண்டவர் சொன்னார் கிதியோனை பார்த்து, கிதியோனே உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போன்னு சொன்னார். அந்த மனுஷனை நம்பி திரளான மக்களை கொடுத்தார். இல்லையே, பயந்தவர்கள் எல்லாம் பின்னிட்டு போயிட்டாங்களே. ஆண்டவர் சொல்லும்போது உனக்கு இருக்கிற பலத்தோடு போன்னு சொன்னார். நீ யாருடைய பலத்தை நம்பி போகாத, நீ யாரையும் நம்பி போகாத. வாழ்க்கை பயணத்தில், விசுவாச ஜீவியத்தில், நித்தியத்தை நோக்கி பயணிக்கிற நம்முடைய விசுவாச வாழ்க்கையில யாரையும் நம்பி நீங்க பயணிக்க கூடாது. அல்லேலூயா. எந்த உங்களை ரட்சிப்புகளை நடத்தின பரிசுத்தவான்களா இருக்கலாம், அவர்களை நம்பியும் நீங்கள் பயணிக்க கூடாது. உங்களுக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே மாதிரி, உங்களை அழைத்தவரும் உங்களை ரட்சித்தவரும் விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு ரோல் மாடல். அல்லேலூயா. அவரை நோக்கி தானுங்க ஓடணுமே தவிர, பாஸ்டர் சொல்லிட்டாரு, இந்த பிரதர் சொல்லிட்டாங்க, இந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க, சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லா ஜெபிக்கிறவங்க, இந்த பிரதர் நல்லா ஜெபிக்கிறவரு, நல்ல ஆலோசனை கொடுப்பாரு அப்படின்னு அவங்க ஆலோசனை கேட்டு போகாதீங்க. உங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் அவர். அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர் அவர், உங்களை போதிக்கிறவர் அவர், உங்களை போஷிக்கிறவர் அவர், உங்கள் தேவையை சந்திக்கிறவர் அவர். மனிதர்கள் அல்ல, ஊழியர்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல. உங்களை ரட்சித்தவர், முற்று முடிய காக்கிறவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தான் நீங்க ஓடணுமே தவிர, உங்க பலன் அவரை சார்ந்திருக்கட்டும், உங்க நம்பிக்கை அவரை சார்ந்திருக்கட்டும், உங்க விசுவாசம் அவரை சார்ந்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை காணும்படி கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். அலங்கார வாசல் என்னப்பட்ட ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு முடவன் ஒருவன் இருந்தான். 11ஆம் மணி வேளையில யோவானும் பேதுரும் ஜெபம் பண்ணும்படியாக அந்த வழியே வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவனை தினந்தோறும் கொண்டு வந்து அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல் அண்டை வைப்பார்கள். அவனுடைய தொழில் என்ன? அவன் வேலை என்ன? பிச்சைக்காரன். அவன் பிச்சை எடுப்பது அவனுடைய தொழில். உங்களுக்கு எப்படி சொல்லுகிறேன், மற்றவர்கள் அந்த மனுஷனை சுமந்து கொண்டு வருகிற வரைக்கும் அவனுக்கு பேரு பிச்சைக்காரன். வசனம் அப்படிதான் இருக்கு. எடுத்தீங்களா பிரதர்? வாசிங்க. சுமந்து கொண்டு வந்தார்கள். அவனால் நடக்க முடியாது, அவனை சுமந்து கொண்டு வந்தாங்க. அவன் மற்றவங்க உதவியை நாடி இருந்த மனுஷன், சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த மனுஷனுக்கு ஏறக்குறைய வயது 40 வருஷமா அந்த மனுஷனை சுமந்து கொண்டு வந்தாங்க. 40 வருஷமா அந்த மனுஷனை போய், ஹலோ, அந்த மனுஷனை பார்த்து, நம்மளை 40 வயசு பெரியவராக இருப்பார், அவரை பார்த்து, ஹலோ சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் சொல்லியிருப்பான், நானா பார்த்தா தெரில, பிச்சை எடுக்கிறேன். பிச்சை சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மனுஷனை பார்த்து, சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க, என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால் அந்த மனுஷன் சொல்லிப்பான், சார் நான் பிச்சைக்காரன் சார். பிச்சைக்காரன் ஏதோ பார்த்து போட்டு போங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. மற்றவர்கள் அவனை சுமந்து கொண்டு வருகிற நாள் வரைக்கும், ஒரு நாள் 2 நாள்ல பிரதர், 40 வருஷம் அந்த மனுஷனுக்கு பேரு பிச்சைக்காரன். ஆனா பேதுரும் யோவான் அவரை பார்த்து நீ எழும்பி நடன்னு சொல்லும் போது அந்த மனுஷன் பிச்சைக்காரன் இல்ல பிரதர். அவன் பிச்சைக்காரன் இல்ல. அவன் யாரா மாறுறான் தெரியுமா? அவன் எழும்பி நின்று துள்ளி குதித்து தேவாலயத்துக்கு போய் தேவனை மகிமைப்படுத்தி அந்த மனுஷன் நிமித்தமாக 5000 ரட்சிக்கப்பட்டாங்க. 40 வருஷம் பிச்சை எடுத்தான், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த மனுஷன் என்னைக்கு தாம் பலத்துல நிக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கு 5000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. கவனிங்க, உங்களுக்கு சொல்றேன், நீங்க மற்றவங்களை சார்ந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு பேரு பிச்சைக்காரன், பயனற்றவன், மற்றவங்களை நம்பி வாழ்றவன். ஆனா என்னைக்கு உங்க சுய பலத்துல, உங்க ஜபத்துல நீங்க நிக்கிறீங்களோ அதுக்கு பிறகுதான் ஜனங்கள் மனம் திரும்புவாங்க. நம்புறீங்களா? நீங்க இப்படி யோசித்து பாருங்க. 40 வருஷம் பிச்சை எடுத்தானே, யாராவது மனம் திருப்பி இருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பிச்சை கூட யாரும் ஒழுங்கா போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா என்னைக்கு இந்த மனுஷன் துள்ளி குதித்து எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சானோ அன்னைக்கே வேதம் சொல்லுது 5000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. கவனிச்சிங்களா? உங்க சொந்த நீங்க உங்க ஜபத்துல நின்று பாருங்க, ஜனங்கள் மனம் திரும்புவாங்க.
நீங்க சொந்தமா நீங்க உபவாசம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பத்தை நீங்க ஆதாயமாக்கிடுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்க சொந்த பலத்துல நிக்க நீங்க பழகிக் கொள்ளுங்க. உங்க வீடு, உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம் உங்க ஜெபத்துக்குள்ள வரட்டும். உங்க ஜெபத்துக்குள்ள வரட்டும். யாரோ உங்களுக்காக பிரயாசப்பட வேண்டாம், நீங்க பிரயாசப்படுங்க. நீங்க பிரயாசப்படுறதுதான் உங்க கூட வருமே தவிர, யாரோ உங்களுக்காக பிரயாசப்பட்டா அது உங்க கூட வராது. உங்க கணக்கில் அது பலன் பெருகாது. பிரயாசப்படுகிறவர்களுக்கு பலன் பெருகும். நீங்க பிரயாசப்படலைன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. தேவ பிள்ளைகள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் பலத்தில் வாழ்ந்திருப்பதை விட்டுவிட்டு நீங்கள் உங்க பலத்தில் வாழ ஆரம்பிங்க. கவனித்து பாருங்க, 1 ராஜாக்கள் 17-18 அதிகாரத்தில் வாசிக்காதீங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க அறிந்து கொள்ளும் போது, அங்கே பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் உண்டு. ஆனா அவர்களால் ஆண்டவருக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஆனா தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு எலியாவை நிமித்தமா அன்றைக்கு தேசம் மறுரூபமாக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், நான் ஒருவன் மாத்திரம் வெகு பக்தி வைராக்கியமா. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நிறுத்து, 7000 பேர் உண்டு. அப்ப திரும்பி கேட்டுக்கலாம், எலியா, ஆண்டவரே உமக்கு 7000 பேர் உண்டே, என்னை விட்டுருங்களேன். உண்மைதானே சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல ஆண்டவரே, என்னை எடுத்துக்கங்கன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, 7000 பேர் உண்டு. 7000 பேர் இருந்தாலும் எலியா உன்னை போல 7000 பேர் வரமாட்டாங்க. அதனால பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் எனக்கு இன்னும் மீதி இருந்தாலும், பாகாலுக்கு முன்னதாக சவால் விடுகிற ஒரு எலியா எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் சூரை செடியின் கீழ் வந்து அவனுடைய சோர்வை நீக்கினார். உங்களுக்கு ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? இன்னும் தேசத்தில் பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவர்கள் இருந்தாலும் அவர்கள் செய்யாத 7000 பேர் செய்யாத ஒரு காரியத்தை உன்னால செய்ய முடியும். ஒரு எலியாவால செய்ய முடியும். அதனால எலியா, நீ சோர்ந்து போனா உன்னை விட மாட்டேன், உன்னை நான் பலப்படுத்துவேன். அது வரைக்கும் அந்த தேவ மனுஷன் யாரு பலத்தை சார்ந்து நிக்கல, தான் சொந்த பலத்துல கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாக பாகாலுக்கு முன்னதாக தேவ சமூகத்துல அவருக்கு முன்னதாக அவரை உயர்த்தி காண்பித்த ஒரு தேவ மனுஷன். இன்றைக்கு எலியாக்களை போல நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருந்த ஆண்டவர் சொல்ற, 7000 பேரை காட்டிலும் ஒரு எலியா எனக்கு ரொம்ப முக்கியம். தான் சொந்த பலத்துல நின்னு சமாரியாவே கலங்க பண்ணின அந்த எலியா எனக்கு வேணும். மற்றவங்க பலத்தை சார்ந்து இருக்கிறவங்க எனக்கு வேண்டியதில்லை. அவங்க பலத்தை சார்ந்து என்னோடு இணைந்து எனக்காக என்னோடு நிற்கிற தேவ பிள்ளைகள் எனக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்றார். இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிற கனத்துக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்க ஜபத்தை நம்புங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, அவங்க ஜபத்தை அவங்க நம்பவே மாட்டாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டார், பாஸ்டர் சொல்லிட்டாரு, நடந்துரும். உங்களுக்கு சொல்றேன், நம்புங்க. இதை விட உங்க ஜபத்தை நீங்க நம்பணும் பிரதர். பாஸ்டர் ஜபத்தை காட்டிலும் உங்க ஜபத்துக்கு வலிமை அதிகம். ஹல்லேலூயா. யாரோ உங்களுக்காக ஜெபிக்கிறத நீங்க நம்புறீங்கல்ல, அதை விட உங்க ஜபத்தை நீங்க நம்புங்க. நீங்க ஜெபித்தா சத்துரு வெட்கப்படுவான். நீங்க ஜெபித்தா நீங்க ஜெயம் எடுப்பீங்க. வேதம் சொல்லுது, சிரேசு சொன்னா, ஆமானுடைய மனைவி சொன்னா, என்ன தெரியுமா சொன்னா? அவன் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம்னு சொன்னா. தேவ பிள்ளையே, நாம் பிறப்பின்படி யூதர்கள் அல்லாமல் இருந்தாலும் இரத்தத்தினால நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலனா யூதனா அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானா சத்துரு உங்களுக்கு முன்னதாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க ஜெபித்தா, நீங்க வைராக்கியமா நின்னா, நீங்க கர்த்தருக்காக எழும்பினா, உங்களை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வாரே தவிர யாரோ ஜெபிக்கட்டும், யாரோ செய்யட்டும், யாரோ போகட்டும், யாரோ ஒளித்துக்க போட்டு, யாரோ ஜெபத்துக்கு வரட்டும், அப்படி இல்லை. அப்படி இருந்தால் அதிசயம் நடக்காது, அற்புதம் நடக்காது. நீங்க தேவனை மகிமைப்படுத்த முடியாது. இந்த சாதாரண ஒரு மனுஷன் தான், திமிர்வாதக்காரன் தான். ஆனா
மற்றவங்க உதவியை நாடி வந்த மனுஷன்தான். அப்படியே இருக்கலையே, கர்த்தர் அதை விரும்பலையே. உங்க சொந்த பலத்துல நிக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு அதிசயம் செய்வாராக. எந்த காரியத்திலும் அதிசயம் செய்வாராக. எந்த வேலையிலும் கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வாராக. உங்க பிசினஸிலும், குடும்பத்திலும், வேலையிலும், ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். நான் நம்புறேன். நம்புங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இருந்த இடங்களில் நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அந்த வாசிக்கப்பட்ட லூக்கா 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். பிரதர் சிஸ்டர், அதிசயமான காரியத்தை இன்னைக்கு நீங்க பார்க்கணுமா? இந்த ஜெப வேலைக்கு வந்த பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கணுமா? உங்க குடும்பத்துல நீங்க பார்க்கணுமா? உங்க பிள்ளைகளுக்குள்ள அதிசயத்தை நீங்க பார்க்கணுமா? கவனிங்க. 1, நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கணும். 2, உங்க விசுவாசத்தை காட்டணும். 3, ஆவிக்குரியவங்களா நீங்க இருக்கணும். 4, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்கணும். 5, உங்க சொந்த பலத்துல நிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு தேவன் அதிசயத்தை காண பண்ணுவார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி, இன்றைக்கு என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுக்குள்ள, என் பிசினஸுக்குள்ள, என் வேலையில, என் ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்றைக்கு அதிசயம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு புது பலன் உண்டாகட்டும். இன்றைக்கு என் வியாதியில ஒரு அதிசயம் நடக்கட்டும். என் சரீரத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, என் வருமானத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். என் ஊழியத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, இங்க இந்த சபையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். எதிர்ப்புகள் நடுவில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த சபையில ஒரு அதிசயம் நடக்கட்டும். இந்த எதிர்ப்புகள் நடுவில் ஊழியம் செய்கிற எங்கள் நடுவில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். எல்லா கண்களை மூடி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எங்க ஊழியத்தில், எங்க குடும்பத்தில், எங்க பிள்ளைகளுக்குள்ள, என் தனிப்பட்ட ஜீவியத்தில், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் சரீரத்தில், என் சரீர பலவீனத்தில் இன்றைக்கு நீர் அற்புதம் செய்யணும். நீ அற்புதம் செய்யணும். நீ அதிசயம் செய்யணும். அதை இன்றைக்கு செய்யணும். நாங்கள் காணணும். இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படணும். இதுவரைக்கும் நாங்கள் உமக்கு முன்னதாக நிக்கலனா, இந்த நாளுக்கு பிறகு உமக்கு முன்னதாக உமது சமூகத்தில் வந்து நிக்கணும். இதுவரைக்கும் நான் மாம்சத்துக்குரியவனா இருப்பேன், ஆனா இதுக்கு பிறகு நான் ஆவிக்குரியவனா மாறணும். ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்குமானா இனி நான் போகிற இடங்களிலே அனுகூலமான வாசல் திறக்கப்படணும். சத்துரு வெட்கப்படும்படியாக வாசல்கள் திறக்கப்படணும். இதுவரைக்கும் நான் மற்றவர்களை சார்ந்து நடந்திருப்பேன் ஆகில், இதுவரைக்கும் மற்றவருடைய ஜெபத்தை சார்ந்து நான் இருந்திருப்பேன், ஆனா இனி என் முழங்கால நம்புவேன், என் ஜெபத்தை நம்புவேன், என் உபவாசத்தை நம்புவேன். ஆண்டவரே, நீ அழைத்தவர், நீ எங்களை அற்புதமாய் நடத்துகிறவ, அப்படியே செய்கிறவ. ஆண்டவரே, எங்க பலத்தை சார்ந்து நாங்க செயல்படக்கூடிய அந்த அளவில் எங்களை உயர்த்துங்க, எங்களை கனம் பண்ணுங்க. எங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக. எல்லா பலவீனத்தின் கூறுகள் முறிக்கப்படுவதாக. இதுவரைக்கும் ஜனங்கள் அதிசயத்தை காணாதபடிக்கு தடுத்திருந்த வல்லமைகள், சத்துருவினுடைய கூறுகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே முறியடிக்கப்படுவதாக. இன்றைக்கு கேட்டது போல அருமையான போதகர் மூலமாக எங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை புதிதும் கூர்மையுமான ஆண்டவரை இயந்திரமுள்ள பற்களுள்ள எந்திரங்களாக எங்களை மாற்றி ஆண்டவரை மலைகளை மிதிக்க, குன்றைகளை பதற்கு ஒப்பாக்கத்தக்க அந்த பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்புகிற பிள்ளைகளுக்கு, எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தருளும். எல்லாரும் அப்படியே எல்லாரும் சத்தத்தை கொஞ்சம் குறைத்து எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு அதிசயம் நடக்கட்டும், இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் சொல்லுங்க. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. இன்றைக்கு எங்க வாழ்க்கையில அதிசயம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. நன்றி ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நடுவில் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. ஆசீர்வாதம்.